ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி மீன் தலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புளி கரைச்சிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போதும் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் புளி கொஞ்சம் அதிகமாகவே கரைச்சிக்கோங்க. இப்போது கரைச்சி எடுத்த புளி தண்ணி கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, மல்லி பவுடர், மிளகாய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. மல்லி பவுட்ரு, மிளகாய் பவுடரெல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா நசுங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்றது மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் அது கூட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது கூட கத்திரிக்காய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீன் தலை க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதையும் இது கூட சேர்த்து மூடி வச்சுருங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ நம்ம சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.